அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹம்மூஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வித்தவுட் தாஹினி சாஸ். அதுக்கு நான் ஒரு பேனை சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நம்ம ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் லைட்டாக ஆனால் போதும். இப்போ இது கூட நான் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு, சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு 2 வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே 4-5 பூண்டு, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிடலாம். இது அதிகமாக வேகணுங்கிற தேவையில்லை, ஜஸ்ட் லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். இப்போ இது கூட வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை வேக வச்சு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஓவர் நைட் சோக் பண்ணது. இது கூட நீங்கள் உப்பு சேர்க்குறாந்தா சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கல உப்பு சேர்த்துட்டேன், ஸோ அதனால் நான் சேர்க்கலை. இதையும் ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா டாஸ் பண்ணிடலாம். டாஸ் பண்ணால் இதோடைய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக அப்படி பண்ண மாட்டாங்க, பட் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம கூல் டவுன் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ இதை நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் செசமி சீட்ஸ், அது ரோஸ்டடு. கூட வந்து 3 டீஸ்பூன் கர்டு. அந்த சாஸ்க்கு பதிலாக நம்ம கர்டு சேர்த்துக்கிறோம். இது கூட வந்து ஒரு 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. இப்போ இது கூட வந்து ஆலிவ் ஆயில் சேர்ப்பாங்க, பட் அதுக்கு பதிலாக நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட லைட்டாக நம்ம ஆலிவ் ஆயில் சேர்த்து இதையும் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஆயிலும் சேர்த்துக்கலாம், ஆலிவ் ஆயில் சேர்க்கணும். இது கூட அதோடைய ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும், அதுதான் சேர்ப்பாங்க. இது வந்து ஒரு அரபிக் டிஷ்ஷு. இது குப்பூஸ் கூட சிக்கன் கூட சர்வ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக இது இப்படி தான் ப்ளேட் பண்ணுவாங்க. நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். கூட வந்து ஆலிவ் ஆயில் மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து சில்லி பவுடர் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிக்கன் கூட குப்பூஸ் கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.